சங்கீதா ரைஸ் சாதம் பிரசாதமா காலையிலே வந்திருந்தனா சாம்பார் சாதம் ஹாப்பி சத்தலாம் கேக்குது குழம்பெல்லாம் வைக்கிறது சூப்பர் ஆமா கலர் நல்லா இந்த மாதிரி கருப்பு கலர் கேட்டேன் ஹாய் फ्रेंड्स அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் फ्रेंड्स இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா நாங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றதுக்காக பாண்டிக்கு போறோம் அதுவும் பாண்டிச்சேரி பீச் போறோம் फ्रेंड्स செலிப்ரேஷன்காக ஆமா ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ரெக்க வந்துச்சு फ्रेंड्स இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுல இருந்தே இவர் வந்து பாண்டிச்சேரி பீச்சுக்கு போலாம்னு சொல்லிட்டு தான் இருந்தாரு இது வரைக்கும் கூட்டிட்டு போனது இல்ல விரும்ப கூடாதுமா फ्रेंड्स இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்து போலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம் சோ இதுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போலாம்னு சொல்லி இருக்காரு ஆனா ஒரு டைம் போனதே இல்ல கிடையாது ஆமா சோ இந்த டைம் பாப்பாவோட நாங்க ஃபேமிலியே ஜாலியா வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம் அப்போ வடி கூடாதுமா ரெண்டு பேரும் மேட்சிங்கா எல்லோ போட்டுருந்தாங்க நான் மட்டும் வேற கலர் போட்டுருக்கேன் பாரு சரி போலாமா फ्रेंड्स போலாம் फ्रेंड्स இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி மெரினா பீச் தான் வந்திருக்கோம் செமையா ஃபன் பண்றோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்திருக்கோம் பீச்சுக்கு சோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி நைட்ல பீச்ல வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க நியூ இயர் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ நியூ இயர் செலிப்ரேஷனை பார்க்கலாம் ஆமா பயங்கரமா இருக்குது 9:30 ஆமா கூட்டம் பீச்சே வந்து லைட்டிங்ல ஜொலிக்குது ஃபுல்லா லைட்டிங்ல ஜொலிக்குது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட வந்திருக்காங்க நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் எப்படா போறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் பார்த்தேன் பட் ஆனா நிறைய பேர் வந்திருக்காங்க ஆமா நியூ இயர் என்ஜாய் பண்ணோம்ல ஜாலி மூட் வந்து சரி சரி நீங்க நல்லா லைட்டிங்கா பண்ணிருக்காங்க உள்ள போய் பார்க்கலாம் போலாமா ஃப்ரெண்ட்ஸ் வர வழியிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் செட்டிங்லாம் போட்டிருந்தாங்க அதுல நடந்து வரதுக்கு ஜாலியா இருந்தது நல்லா இருக்கு இப்போ இங்க அமௌண்ட் கட்டி போறதுலாம் அங்க அமௌண்ட் கட்டி எல்லாமே சரக்கு சாப்பாடு மக்கள் மேடை தானே ஆமா இங்க வந்து நம்ம எல்லாரும் நார்மலா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம்ல ஆமா ரஷிதா அங்க பாரு ரஷிதா கை கொடு ரஷிதா டெடி பேர் கை கொடு பண்ணே போலாமா கீழே இருக்கிறவங்க தெரியல தங்க பிள்ளை அம்மா புடி வந்து பார்த்தோன்னா செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா பீச்ல யாரை கூட நடந்து சுத்தின்னு இருக்கா பாருங்க மணல்ல எல்லா இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ராட்டணும் அப்புறம் அந்த சுத்துறது லைட்லாம் நல்லா இருக்கா ஸோ அந்த லைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்த்து ரஷிதா என்னவா பண்றா மணல்ல ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு பாரு அவர் சிரிப்பா பாரு அவருக்கு ஊடி போட்டா மஸ்தான் நாய்கிட்ட போய் நாய் எப்படி கொலைக்குன்னு காட்டுறாரா பொண்ணு என்ன பண்றாரு ஜஷிதா எல்லாரும் முதுகு பின்னாடி வந்து மண்ணு நோண்டுறாரு இங்க முன்னாடி இருந்தா கை வைக்க கூடாது சொல்றல மண்ணுல பின்னாடி வந்து மறைவாத பேர் ஜஷிதா கைய வைக்க கூடாது மண்ணுல கை வச்சிருந்தாங்க மண்ணுல ஜாலியா விளையாடுறாரு போல இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவு நேரம் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபன்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டிஜே போடுறாங்க ஆமா மக்கள் மேடையில தான் வந்து செய்ய போறாங்க நம்ம அங்க போய் வேடிக்கை பார்க்கலாம் டிஜேவை என்ஜாய் பண்றோம்
செம்ம ஜாலியா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல பாட்டு போட்டிருக்காங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். டான்ஸ் ஆட தெரியல இருந்தாலும் ஆடுறவங்க வேடிக்கை பார்த்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கை மட்டும் சின்ன ஆடிட்டு இருக்கோம். ஸோ நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிருக்காங்க. அந்த கேப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுறேன். ஏன்னா இவ்வளவு நேரம் செம்ம சவுண்டு சமயம் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெரினால தான் இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி மெரினால பயங்கரமா பீச். இன்னும் 3/4 மணி நேரம் தான் இருக்கு நியூ இயர் வரதுக்கு. இன்னும் 45 மினிட்ஸ்ல நியூ இயர் ஓபன் ஆயிடும். பாப்பா வந்து செமையா என்ஜாய் பண்றா. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு. இவர் பேச ஆரம்பிக்கிற பாருங்க. நியூ இயர் அங்க வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போலான்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரோடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி 12 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் முடிச்சு நம்ம ஹாப்பி நியூ இயர் சொன்னோம் இல்லையா, அப்பவே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டு வீட்டுக்கு வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி 2 ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ். 2 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா பீச்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு நார்மலா 1/4 மணி நேரத்துல வந்துடலாம். ஆமா 2 மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரதுக்கு. வண்டி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தள்ளிக்கிட்டே செம கூட்டம். அது பசங்களும் சர்ரு உருன்னு வண்டி ஓட்டிட்டு செம பயம் நெருப்பு மாதிரி தேய்ச்சிட்டு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம ஜாலியா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா மெரினாக்கு தான் போயிருந்தோம். அங்க கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியா இருந்தது. அதுல வந்து நம்ம காந்தி சிலை கிட்ட ராக் பீச் கிட்ட வந்து வச்சுங்களா செம்மையா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்க வந்து பாப்பா வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா செம்மையா என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருந்தது. யாரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க கோவிலுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர் அதுமா நாங்க கோவிலுக்கு போறோம். ஆமா. சோ நியூ இயர் அவுட்ஃபிட் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லயே போட்டுருப்பேன். ஆனா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் அவுட்ஃபிட் பேபி நானு. ஆமா இது வந்து எனக்கு. ஆமா. என்ன பேபி ஊர் ஏதாவது மாறி வந்துட்டோமான்னு தெரியலையே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எம்பி வர கோயில் தான் வந்திருக்கோம். ஆஞ்சநேயர் கோயில். சோ இன்னைக்குன்னு பார்த்து எவ்வளவு கூட்டம் பாருங்க. நாங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல என்ன கோயில் கிட்டே போல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தூரத்துல இருக்கு கோயில். நியூ இயர்ன்றதால எல்லா ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. அப்புறம் கடலாம் நிறைய போட்டிருக்காங்க பேபி. ஆமா பைக் பார்க்கிங். இங்கே ஒரு பாட்டி கிட்ட துளசி மாலை வாங்கிட்டு சாமி போட்டுக்காரு. பாக்கலாமா? போலாமா? கடை பொம்மைலாம் போட்டுருக்காங்க. எல்லாமே தான் இருக்குது. பாத்திரம் உண்டியல் அங்க ஒரு பார்க்கிங்லாம் போட்டிருக்காங்க. தனியா பார்க்கிங் ரெடி பண்ணிருக்காங்க சரிங்களா, பார்க்கிங் உள்ள போடுறதுக்கு. இன்னைக்கு நிறைய நல்லா அலங்காரம் பண்ணிருப்பாங்க சாமிக்கு. ஆமா. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா பிரசாதம் கிடைச்சிருக்கும். சோறு கொடுப்பாங்களா? சாமி கும்பிட வரல, பிரசாதம் தருவாங்களான்னு பாத்துன்னு வரேன். போ லட்டு தருவாங்க. என்னம்மா ஜஷிதா? ஒரு பொம்மை கடை கூட விட மாட்டேன். எல்லா பொம்மை கடையும் கையை காட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஜஷிதா சேட்டை தாங்கல ஃப்ரெண்ட்ஸ். பொம்மை வேணுமா? போகும்போது வாங்கிக்கலாம். சரி. கடைலாம் நிறைய போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடை அங்க இருக்கு கோயில். இங்க ரோட்ல இருந்தே கூட்டமா இருக்கு. என்ன செய்யுதா? டெக்கரேஷன் என்ட்ரன்ஸ் டெக்கரேஷன் வேற லெவல்ல டெக்கரேட் பண்ணிருக்காங்க கோயிலுக்கு. அதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு போறியா நீ? சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி
வந்து நம்ம சிறப்பு தரிசனத்துல போறோம். தரிசனத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரௌட் 5 hours ஆகுமா, ரொம்ப நேரம் ஆகும். ஆமா, பாப்பா வச்சு நம்மளால அங்க போக முடியாது. பெருமாள் சாமி பார்க்க போறேன். பெருமாள் பார்த்துட்டு துளசி சாப்பிடணும் வராரு. தர்ஷிதா பிரசாதம் கொடுத்தாங்களா, அவகிட்ட கொடுத்தேன். அவன் மட்டும் சாப்பிட்டுட்டே வர. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் பிரசாதத்துக்கு போகிறோம். பிரசாதத்திற்கு செல்லும் மொழின்னு போட்டிருக்காங்க. பிரசாதம் எவ்வளோ பெரிய ஹால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பண்ணு என்ன செய்யுதா? தயிர் சாதம் பிரசாதமா? காலையிலே வந்திருந்தேன்னா சாம்பார் சாதம். இப்போ தயிர் சாதம். பரவாயில்ல, சாப்பிடு. தர்ஷிதா சாப்பிட்றால? இப்போதான் கொடுக்குற கோயில் பிரசாதம்ல. சரி. வானல் சட்டிலாம் சொன்னல. ஆமா, எல்லாமே வச்சுக்கிறாங்க. நிறைய வச்சுக்கிறாங்க. உள்ள போ. பஸ் சாப்பிட்டு போகுது, அதே மாதிரி உள்ள போ. சூப்பரா இருக்கு சட்டி. நல்லா இருக்கு. மீன் குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு கலர் நல்லா இருக்கு. இந்த மாதிரி கருப்பு கலர் கேட்டிருந்தேன். அதுதான் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேன். நீ குடி பாத்தியா? குடியெல்லாம் அலுமினியம் குடியெல்லாம் வச்சுருக்காங்க. இது நல்லா இருக்குல்ல, ஆனா இது கொஞ்சம் இதுவா இருக்கு. நீ பார்த்து எடு, இன்னும் நிறைய இருக்குல்ல. அது மாதிரி பெருசா இருக்கு. மினியேச்சர் குக்கிங் மாதிரி இருக்கு. இறக்கி விட்டா எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க. வாட்டர் பாட்டிலாம் வச்சிருக்காங்க. தண்ணி குடிக்கிற ஜெட் இங்க பாரு சங்கீதா. செட்டா சொப்பு ஜாமன் செட்டா வச்சுக்கிறாங்க. சொப்பு ஜாமன் சூப்பரா அடுப்புலாம் இருக்கு பேபி. மண் சட்டி நிறைய வச்சுக்கிறாங்க பேபி. மண் சட்டி மண்ணுல நிறைய நீ எதுவும் வாங்கல? சரி, பாப்பாங்க மட்டும் ஏதாவது பொம்மை வாங்கி கொடுத்துட்டு போலாம். சரி, இப்பதான் வாங்கியிருக்கா, அது ஒன்றும் யூஸ் பண்ணவே இல்லை. அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. அங்க பாரு, கை நீட்டிக்கினே போறா வராவா. பாப்பா கிட்ட இல்லாத பொம்மையா அதை வாங்கி கொடுத்தேன். அங்க இப்படி தள்ளுறது உனக்கு எதுவுமே கிடையாது. மசாலா பொரி, கார பொரி, சிப்ஸா? அதெல்லாம் எது வேணாம். சரி, போ வாங்கி போ. மசாலா இருக்கிற கடை தெருவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு தான் வருவோம் போல இருக்குது. ஆமா, தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போலாம். கலரா இது, கலர் பெயிண்ட் அடிச்ச மாதிரி. ஆமா, ஏன் கலரா இருக்கு இந்த மரம்? என்ன மரம் கலரா இருக்கு? பாப்பா வந்து சக்கரை மாதிரி இருக்குல்ல. ஆமா, இங்க பாரு எப்படி கத்துற போறான். இங்க பாரு, கோழி கொத்தி கொத்தி சாப்பிடுறேன். ஆமா, தர்ஷிதா நீமே தள்ளுவியா? அவர் தள்ளுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு பாரு. உடச்சிட பாருங்க, அதுக்கு சேர்த்து காசு கொடுக்கணும். அப்பா இது வாங்கிட்டோம் பொம்மை. அவர் வாங்கி கையில பிடிச்சினாரு போல. இது ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு வெயிட்ட கையில அசால்ட்டா பிடிச்சின்னு வரானு. அழகா இருக்குது. 150 rupees. ஆமா, அவர் கீழே போட்டானா ஒஞ்சிராதா? ஒடையாது. சத்தலாம் கேக்குது. நல்லா இருக்கு. குட்டி பண்ண அவர் எப்படி பாக்குறா பாரு. சரி, வீட்டுக்கு போலாம் சங்கா. அவ்வளவுதான் பாப்பாக்கு வாங்கியாச்சு, எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு, கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர் அதுமா கோயிலுக்கு போயிட்டு சூப்பரா ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஒரு கோயிலுக்கு போன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிருக்கு. எனக்கு லட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாசிட்டிவ் எனர்ஜி, லட்டு, ஸ்வீட். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கற்கண்டு
முந்திரி, சக்கரை சாதமா, வெள்ளை சாதம், லட்டு, சக்கரை பொங்கல போய் வெள்ளை சாதம் சொல்றேன். சரி விடு, சக்கரை சாதம். சக்கரை பொங்கல், லட்டு, கல்கண்டு, முந்திரி, திராட்சை. அதுக்கப்புறம் ஒரு போட்டோ செம்மையா இருக்கு. ஒரு போட்டோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குங்குமம், ஒரு பரவாயில்லையப்பா, ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் தான் வந்து வாங்கினாங்க. 2 பேருக்கு 200 ரூபாய் பொது சிறப்பு தரிசனத்துக்கு. ஆமா, லட்டு அங்க 50 ரூபாய்க்கு விக்கிறாங்க. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் கொடுத்துருக்காங்க. நாங்க போயிட்டு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காணாம பாருங்க, எல்லாத்தையும் கழட்டி போட்டா வாங்கி வந்தோம். அங்க ரோட்ல வந்து ஓட்டி காட்டினா இல்லையா, நல்லா ஓடிச்சு. ஒரு காசு கொடுத்தாங்க. ஆமா, புது காயின் ஃப்ரெண்ட்ஸ். சோ அங்க ஓடும்போது நல்லா ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து நம்ம டைல்ஸ்ல ஓட்டும் போது வண்டி ஓடவே இல்ல. வெளியில எட்டு போய் ஓட்டனா ஓடுது. டைல்ஸ் மட்டும் வச்சிருக்கிறவங்க இத வாங்குனீங்கன்னா வேஸ்ட். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஓடவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் ரோட்ல ஓடி விட்டனா அங்க ஓடிச்சு, இங்க ஓடலேன்னு பாக்குறேன். ஆனா வந்து அது டைல்ஸ்ல ஓடணும், grip கிடைக்கல. லட்டு பிரிச்சுட்டா சொல்லி கேக்குற பாரு. அதுக்குள்ள கடிச்சிட்டா பாக்க, அவரோட கடிக்கிறா. கடிச்சிட்டா போகுது லட்டா. ஆமா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த நியூ இயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பா போச்சு. இதே மாதிரி எல்லா நாளும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா சந்தோஷமா இந்த வருஷம் போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லதாவே நடக்கும். சோ இந்த வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை.